விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தொடர்பாக செய்தியாளர் எழுப்பிய கேள்வியால் ஆத்திரமடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்பை பாதியிலேயே முடித்துக் கொண்டு வெளியேறினார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு முதல் முறையாக நேற்று செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். அப்போது உலகிலேயே அமெரிக்காவில்தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தனியார் தொலைக்காட்சி பெண் செய்தியாளர் வெய்ஜியா ஜியாங், கொரோனா வைரஸ் குறித்த பரிசோதனையில் அமெரிக்கா மற்ற நாடுகளை விட முன்னணியில் இருப்பதாக தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று வினவினார். Many times that the US is doing far better than any other country when it comes to testing. Yes. நாள்தோறும் ஏராளமான அமெரிக்கர்கள் செத்து மடியும் நிலையில் கொரோனா சோதனையை உலகளாவிய போட்டியாக கருதுவது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். Why does that matter? Why is this a global competition to you if every day Americans are still losing their lives and we're still seeing more cases every day? இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் இந்த கேள்வியை சீனாவிடம்தான் கேட்டிருக்க வேண்டும் என கோபமாக தெரிவித்தார். Well, they're losing their lives everywhere in the world, and maybe that's a question you should ask China. Don't ask me, ask China that question, okay? When you ask them that question, you may get a very unusual answer. Yes, behind you, please. இதனை தன்னிடம் மட்டும் கூறுவது ஏன் என்று வினவிய வெய்ஜியா, இன பாகுபாடு காரணமாகவே தன்னிடம் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், இவ்வளவு மோசமான கேள்வியை யார் கேட்டாலும் இப்படித்தான் பதிலளித்திருப்பேன் என்று காட்டமாக தெரிவித்தார். Sir, why are you saying that to me specifically? I'm telling you, I'm not saying it specifically to anybody. I'm saying it to anybody that would ask a nasty question like that. That's not a nasty question. Please go ahead. தொடர்ந்து வேறு நிருபரிடம் கேள்வி கேட்கும்படி ட்ரம்ப் சொல்ல, வெய்ஜியா விடாப்பிடியாக தனது கேள்விக்கு பதிலளிக்கும்படி வலியுறுத்தினார். மீண்டும் மற்றொரு பெண்ணிடம் கேள்வி கேட்கும்படி ட்ரம்ப் கூற செய்தியாளர் அரங்கில் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் செய்தியாளர்கள் சந்திப்பை பாதியிலேயே முடித்துக் கொண்டு நடையை கட்டினார். Next, please. But you called on me. I did, and you didn't respond, and now I'm calling on the young lady in the back, please. I just wanted to let my colleague finish, Okay. but can I ask you Ladies and gentlemen, thank you very much. Appreciate it. Thank you very much. அதிபர் ட்ரம்ப் அண்மை காலமாக தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையாகி வந்ததால் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து வந்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அதனையும் பாதியிலேயே முடித்துக் கொண்டதால் நெட்டிசன்கள் மத்தியில் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார். அமெரிக்க வாழ் சீனரான வெய்ஜியாவிற்கு ஆதரவாக இணையத்தில் பலரும் ஹேஷ்டேக் மூலம் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். உலகமே கொரோனாவின் பிடியில் உள்ள சூழலில் உலக செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. சேவைக்காக தங்களது வாழ்க்கையையே அர்ப்பணித்த மருத்துவ தேவதைகளின் அர்ப்பணிப்பு பணியை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலகையே முடக்கி போட்ட கொரோனாவால் இவர்களது சேவையை முடக்க முடியவில்லை. பெற்ற தாய், தந்தை, உற்றார், உறவினர் என அனைவரையும் நம்மிடம் இருந்து பிரித்த கொரோனாவால் பிரிக்க முடியாத ஒரே உறவு செவிலியர்தான். அப்படி தாயை போன்று நோயாளிகளை கவனித்து வரும் செவிலியர்களால் தான் உலகமே தற்போது புத்துயிர் பெற்று வருகிறது. கொரோனா நோயாளிகளை கண்டதும் அனைவரும் பயந்து ஓடும் நிலையில் நோயாளிகள் படும் வேதனையை உணர்ந்ததால்தான் அவர்களின் வேதனையை போக்க நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கின்றோம் என்கிறார்கள் நம் செவிலியர்கள். நோயாளிங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுது. அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது, அவங்களுக்குரிய ஹை ப்ரோட்டீன் டயட்டு கொடுக்கறது, அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு மன அச்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த டியூட்டிக்கு உள்ளே நுழைஞ்ச பிறகு பணியில் இன்னும் டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல. அப்படியே நல்லா சந்தோஷமாக பார்த்து கிடுகிடுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பணி நிறைவாக தான் இருக்குது எங்களுக்கு. கொரோனா தொற்று வார்டில் பணி நேரம் முழுவதும் பாதுகாப்பு உடையுடனே இருப்பதால் இயற்கை உபாதைகளுக்கு கூட போக முடியாமல் சிரமப்பட்டு பணியாற்றுவதாக கூறுகிறார்கள் செவிலியர்கள்.
வீட்டிற்கு சென்றால் அழும் குழந்தையை தூக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், பணியின் காரணமாக தனிப்பட்ட குடும்ப உறவுகளை இழந்து நிர்கதியாக நிற்பதாகவும் கண்ணீருடன் தங்களது வேதனையை பதிவு செய்கின்றனர். நாங்க வீட்டுக்கு போகும்போது நம்மளை பார்த்த உடனே குழந்தைங்க வந்து அம்மான்னு வந்து நம்ம கிட்ட வரும்போது நம்மளால போய் கட்டை அணைச்சி தூக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்லேயும் போயிட்டு தனிமைப்படுத்தி இருக்கணும். அது வந்து எதுக்குன்னா எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு, மற்றும் நம்ம சமூகத்துக்கும் பாதுகாப்புன்றதுக்காக தான் நாங்கள் வந்து வீட்லேயும் தனிமைப்படுத்தி இருப்போம் ஒரு வாரம். சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றும் செவிலியர்கள் பகுதிவாசிகள் சிலரால் தாங்கள் வெறுத்து ஒதுக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். வாடகை வீட்டில் இருக்கும் செவிலியர்களுக்கோ வீட்டின் உரிமையாளர்கள் சிலர் மூலமாக நெருக்கடி என செவிலியர்களின் பாடு சொல்ல முடியாதது. சில வீட்டில் இது மாதிரி நடக்குதுங்க சார். நிறைய நர்ஸுகள் வந்து இது மாதிரி எங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. இது மாதிரி எங்களால் வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம், இது மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிற செவிலியர்களுக்கு நீங்கள் தான் ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்து இரவு பகல் பார்க்காம ஒரு தன்னலமற்ற பணியை நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம். இந்த ஆண்டு உலக செவிலியர் தினம் உலக ஆரோக்கியத்திற்கான சேவையாண்டாக கடைபிடிக்கப்படுகின்றது. எத்தனையோ இன்னல்களை சந்தித்தாலும் ஒரு தாய் தன் பிள்ளைகளை காப்பது போல செவிலியர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து வருகிறார்கள். செவிலியர்களின் தினமான இன்று அவர்களின் சேவையை போற்றுவோம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர்கள் அசோக் மற்றும் ரகுவரன். வாணியம்பாடியில் ஊரடங்கு விதிகளை மீறியதாக கூறி வியாபாரிகளிடமிருந்து பறித்த பழங்களை சாலையில் வீசிய நகராட்சி ஆணையரின் செயல் மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இது ஏதோ பழக்கடைக்காரர் உடனான சண்டையில் வாடிக்கையாளர் செய்த காரியம் அல்ல. ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றவில்லை என கூறி வாணியம்பாடி நகராட்சி ஆணையர் சிசில் தாமஸ் செய்த இரக்கமற்ற செயல்தான் இது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டு வாணியம்பாடியில் பெரும்பாலான கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆய்வுக்கு சென்றுள்ளார் நகராட்சி ஆணையர் சிசில் தாமஸ். அப்போது பழக்கடை ஒன்றில் ஊரடங்கு விதியை பின்பற்றவில்லை என கூறி தட்டோடு பழங்களை தள்ளிவிட்டுள்ளார். பெண் ஒருவர் வியாபாரம் செய்து வந்த தள்ளுவண்டி கடைக்கு சென்ற அவர் தனிமனித இடைவெளியை பின்பற்றவில்லை என கூறி வாழைப்பழங்களை எடுத்து சாலையோரம் வீசினார். மற்றொரு பழக்கடையில் அடுக்கி வைக்கப்பட்ட பலகையை தள்ளிவிட அன்னாசி, சப்போட்டா உள்ளிட்ட பழங்கள் சாலையில் உருண்டன. அதோடு நிற்காமல் விற்பனைக்கு வைத்திருந்த பழங்களோடு தள்ளுவண்டியை குப்புற கவிழ்த்தினார் சிசில் தாமஸ். மாஸ்க் அணியாமல் வியாபாரம் செய்தாலோ தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காவிட்டாலோ கடைகளை மூடுவது, அபராதம் விதிப்பது என நடவடிக்கை எடுக்காமல் பழங்களை சாலையில் வீசிய நகராட்சி ஆணையரின் செயலை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விதிகளை மீறியதாக காய்கறி கடைகளில் இருந்து தக்காளி உள்ளிட்டவற்றை அவர் பறிமுதல் செய்தார். ஊரடங்கால் ஒத்திவைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இதேபோன்று மார்ச் 24ஆம் தேதி நடைபெற்ற +2 தேர்வில் பங்கேற்க தவறிய மாணவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி பொதுத் தேர்வு தொடங்கியது. மார்ச் 24ஆம் தேதி கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. அதே நேரம் +2 வகுப்புக்கு 24ஆம் தேதி இறுதித் தேர்வு என்பதால் திட்டமிட்டபடி தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது.
+1 வகுப்பிற்கு ஒரு நாள் பாடத்திற்கு மட்டும் தேர்வு நடத்தப்படாத நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஜூன் 1 முதல் 12ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்தார். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற SSLC படிக்கின்ற மாணவர்களுக்கு 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் தேர்வு நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று ஒத்திவைக்கப்பட்ட +1 தேர்வு ஜூன் 2ஆம் தேதி நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மார்ச் 24ஆம் தேதி நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் பங்கேற்க முடியாத மாணவர்களுக்காக ஜூன் 4ஆம் தேதி மீண்டும் தேர்வு நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு 26ஆம் தேதி முடிக்காத அந்த தேர்வை 2ஆம் தேதி தேர்வெழுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 24ஆம் தேதி நடைபெற்ற +2 தேர்வில் வாகனங்கள் குறைவாக இருக்கிறது என்ற முறையில் வர இயலவில்லை என்று பத்திரிகை செய்தியில் வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்காக ஒரு தேதியை நிர்ணயித்து அவர்களுக்கும் எழுதுவதற்கு வாய்ப்பு அளிப்பேன் என்று குறிப்பிட்டார்கள். அடிப்படையில் முதல்வருடைய ஒப்புதலோடு அது 4ஆம் தேதி என்று அந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் மே 27ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று தெரிவித்த அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கூறினார். 10ஆம் வகுப்புக்கான புதிய தேர்வு அட்டவணைப்படி ஜூன் 1ஆம் தேதி மொழிப்பாடத் தேர்வு நடத்தப்படும். ஜூன் 3ஆம் தேதி ஆங்கிலமும் 5ஆம் தேதி கணித தேர்வும் நடத்தப்படுகிறது. ஜூன் 6ஆம் தேதி விருப்ப பாடம், 8ஆம் தேதி அறிவியல், 10ஆம் தேதி சமூக அறிவியல், 12ஆம் தேதி தொழிற்பிரிவு தேர்வுகள் நடைபெறும். +2 மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. +1 மாணவர்களுக்கு ஜூன் 2இல் வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்வு குறித்து ஆசிரியர்கள், பெற்றோர் சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு பரிசீலனை செய்யப்பட்டதா என்றும் வருகின்ற 17ஆம் தேதிக்கு பின்பும் ஊரடங்கு நீடிக்குமா இல்லையா என்பது உறுதியாக தெரியாத நிலையில் தேர்வு தேதியை ஏன் அறிவிக்க வேண்டும் என்றும் வினவியுள்ளார். மே 31 வரை போக்குவரத்து வசதிக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் ஜூன் 1ஆம் தேதி மாணவர்கள் எப்படி தேர்வுக்கு வருவார்கள் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே கொரோனா பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களை மன ரீதியாக தயார் செய்த பின்னர் தேர்வு தேதியை அறிவிப்பதே சரியாக இருக்கும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக இதுவரை 4,32,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு உத்தரவை மீறுபவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் இதுவரை 4,59,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊரடங்கை மீறியதாக மொத்தம் 3,79,000 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 5,11,27,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கன்னியாகுமரி மற்றும் நாகையின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் 4 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருச்சி, சேலம், தருமபுரி, கரூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்பதால் காலை 11:30 மணி முதல் 3:30 மணி வரை பொதுமக்கள், விவசாயிகள் திறந்த வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் 60 வயதுக்கு மேற்பட்ட 39 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த 86 வயது முதியவர் உட்பட 39 முதியவர்கள் மற்றும் நம்மாழ்வார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் நெற்குன்றம் பகுதியில் 2 மாத குழந்தை உள்ளிட்ட 10 வயதுக்குட்பட்ட 35 குழந்தைகளுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணிபுரிந்த மருத்துவர் ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுள்ளது.
மிராக்கல் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் அந்த நாட்கள் எனும் ரொமான்டிக் காமெடி திரைப்படத்தை இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் எழுதி இசையமைத்து இயக்குகிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 3 மொழிகளில் தயாராகும் இப்படத்தில் 1980களின் நட்சத்திர நாயகிகள் ராதிகா, குஷ்பு, ஊர்வசி, சுகாசினி ஆகியோர் நடித்திருக்கின்றனர். 1980களில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற 4 வெவ்வேறு படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்திருந்த ராதிகா, குஷ்பு, ஊர்வசி, சுகாசினி ஆகியோருடைய கதாபாத்திரங்களின் நீட்சியை பின்புலமாக கொண்டும் அவர்களின் தற்போதைய வாழ்வின் நிதர்சனத்தையும் அடித்தளமாக கொண்டும் வித்தியாசமான படமாக இப்படம் உருவாகி வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 42,50,000 கடந்துள்ள நிலையில் நோய் தொற்றால் 2,87,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 13,85,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அங்கு 81,795 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக ஸ்பெயினில் 2,68,000 பேரும், பிரிட்டனில் 2,23,000 பேரும் நோய் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். வைரஸ் பாதிப்பால் இறப்போர் எண்ணிக்கையில் அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்து 32,000 மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். ரஷ்யாவில் 2,21,000 பேருக்கும், இத்தாலியில் 2,19,000 பேருக்கும் தொற்று பரவியிருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் பாதிப்பு எண்ணிக்கை 1,70,000 கடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் பாதிப்பிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 70,000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 3,604 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 87 பேர் உயிரிழந்ததை அடுத்து இறப்பு எண்ணிக்கை 2,293 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 23,000 கடந்துள்ள நிலையில் அங்கு நோய் பாதிப்பால் 868 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,000 தாண்டியுள்ளது. தலைநகர் டெல்லியில் 7,233 பேரும், ராஜஸ்தானில் 3,988 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். நாடு முழுவதும் 22,454 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் 46,000 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்த மே 17ஆம் தேதி வரை பிறப்பிக்கப்பட்டுள்ள தேசிய ஊரடங்கு வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைய உள்ளது. இதனையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் இன்றிரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இந்த உரையின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்பான புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் மாநில கல்வி அமைச்சர் பூபேந்திர சிங் சௌதுசாமா சட்டப்பேரவை தேர்தலில் பெற்ற வெற்றி செல்லாது என குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு குஜராத் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தால்கா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பூபேந்திர சிங் கல்வி அமைச்சராக பதவியேற்றார். இவர் முறைகேடுகள் செய்து வெற்றி பெற்றதாகவும், எனவே தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரியும் காங்கிரஸ் வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். 429 தபால் வாக்குகள் சட்டவிரோதமாக ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். பாஜகவின் பூபேந்திர சிங் 327 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் வழக்கை விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் குஜராத் கல்வி அமைச்சரின் தேர்தல் வெற்றி செல்லாது என தீர்ப்பளித்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குணமடைந்து வீடு திரும்பினார். 87 வயதான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நெஞ்சுவலி காரணமாக கடந்த 10ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு திடீரென்று காய்ச்சல் வந்ததாகவும், அவரை பரிசோதித்து கொரோனா நோய் தொற்று இல்லை என தெரிய வந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மன்மோகன் சிங் நலம் பெற்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் தென்னந்தோப்புக்குள் யானைகள் புகாதவாறு தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள விளைநிலத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக வந்து தென்னையை சாய்த்தும் மாமரக்கிளைகளை முறித்தும் சென்றன. 40 ஆண்டுகளுக்கு மேல் பராமரித்து வந்த தென்னை வீணானதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். இப்பவுமே தேங்காய் 15 ரூபா, இந்த 15 ரூபாய்க்கு விற்கும் போதே வாங்கி சாப்பிட முடியல ஒருத்தர். இந்த மரங்கள் அழிஞ்சு போனால் 50 ரூபா 100 ரூபான்னு பாமர மக்கள் வாங்க வேண்டிய நிலை வரும். இதை அரசு கவனத்துக்கு எடுக்கணும், எடுத்து விவசாயிகளை காப்பாற்றணும். நியாய விலை கடைகளில் ஜூன் மாதத்திற்கான விலையில்லா பொருட்கள் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. கொரோனா காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டதோடு நிவாரண உதவியாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதையடுத்து மே மாதத்திற்கான பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டு வருவது போல் ஜூன் மாதத்திற்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி கடந்த வாரம் அறிவித்திருந்தார்.
அந்த வகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி மற்றும் சர்க்கரை, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் வழங்க 219 கோடியே 14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. திமுகவின் ஒன்றிணைவோம் வா உதவி எண் மூலம் சென்னை மக்கள் அளித்த புகார் மனுக்களை ஆட்சியரிடம் எம்பிக்கள் தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் வழங்கினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எம்பிக்கள் தயாநிதி மாறன், எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சென்னை மக்களின் கோரிக்கை மனுக்களை ஆட்சியரிடம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி தயாநிதி மாறன், கொரோனா பேரிடர் தொடங்கியது முதல் திமுகவின் உதவி எண்ணுக்கு கட்சி வேறுபாடின்றி 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் அழைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த திரைப்படம் 2021ஆம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்து வருகிறது. சிறுத்தை சிவா இயக்கும் இந்த திரைப்படத்திற்கு டி இமான் இசையமைக்கிறார். ரஜினியுடன் நயன்தாரா, குஷ்பு, மீனா, கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். ஜெர்மனியை சேர்ந்த பிரபல கார் பந்தய வீரர் செபாஸ்டியன் வெட்டல் ஃபெராரி அணியிலிருந்து விலகியுள்ளார். 2020ஆம் ஆண்டுக்கான ஃபார்முலா 1 கார் பந்தயத்துடன் அணியிலிருந்து அவர் விலகியுள்ளதாக ஃபெராரி அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு மேல் ஃபெராரி அணியுடன் இணைந்து பயணிக்க முடியாது என கூறியுள்ள வெட்டல், இந்த பிரிவுக்கு பணப்பிரச்சினை காரணமில்லை என தெரிவித்துள்ளார். ஃபார்முலா 1 பந்தயத்தில் 4 முறை சாம்பியன் பட்டம் வென்ற வெட்டல் கடந்த 2015 முதல் ஃபெராரி அணிக்காக பந்தயங்களில் பங்கேற்று வந்தார். விரைவுச் செய்திகளை தொடர்ந்து இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். அண்டை மாநிலங்களோடு ஒப்பிடும்போது கொரோனாவால் தமிழகமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் தினமும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒற்றை அல்லது இரட்டை இலக்கங்களில் உயரும் நிலையில் தமிழகத்தில் 3 இலக்கங்களில் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் 8000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்டை மாநிலங்களில் அடுத்த நிலையில் ஆந்திராவிலேயே அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் தமிழகத்தோடு ஒப்பிடும்போது 75 விழுக்காடு குறைவாகவே இங்கு பாதிப்பு இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் தெலுங்கானாவை தவிர கர்நாடகா, கேரளாவில் ஆயிரங்களுக்குள் தான் பாதிப்பு இருக்கிறது. குணமடைந்தவர்களை பொறுத்தவரை சதவீதத்தின் அடிப்படையில் கேரளாவை முன்னிலையில் உள்ளது. கடந்த சில நாட்களில் நூற்றுக்கணக்கில் புதிய தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குணமடைந்தோர் சதவீதத்தில் தமிழகம் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. கொரோனாவால் மரணமடைந்தவர்கள் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் தான் அதிகம் என்றாலும் பாதிக்கப்பட்டவர்களில் இறந்தவர்களின் சதவீதத்தை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் இறப்பு விகிதம் குறைவாகத்தான் இருக்கிறது. கொரோனா பரிசோதனையை பொறுத்தவரையில் தமிழகமே முன்னிலையில் இருக்கிறது. இதுவரை சுமார் 2.5 லட்சம் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. கர்நாடகா, ஆந்திராவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் இதன் எண்ணிக்கை மிக குறைவு என்றாலும் அந்த மாநிலம் கொரோனாவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்பேடு மூலமாக பரவிய தொற்றால் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனாலும் அதிகமாக பரிசோதனைகள் நடப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை என்கிறார்கள் அதிகாரிகள். ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பெரும்பாலான கடைகள், தனியார் நிறுவனங்கள் செயல்பட தொடங்கிவிட்டன. கேரளாவில் கொரோனா ஏறக்குறைய கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது. வெளிநாடுகளிலிருந்து ஊர் திரும்பும் சிலருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுவது ஒன்றே அம்மாநிலத்தின் புதிய சவாலாக இருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 14 மாவட்டங்களில் 6இல் தொற்றாளர்கள் யாரும் இல்லை. அந்த மாநிலத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. தெலங்கானாவில் மிக குறைந்த அளவில் பரிசோதனை செய்துள்ளது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர் புதிய தொற்று உறுதியாகி வருவது பிரச்சனையாகவும் உள்ளது. ஆனாலும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கடைகள், ஐடி நிறுவனங்கள் திறப்பு உள்ளிட்ட காரணங்களால் 35 விழுக்காடு வாகனங்கள் சாலைக்கு வந்துவிட்டன. ஆந்திராவில் அதிக பரிசோதனை நடைபெற்றுள்ள போதும் குறைந்த அளவிலேயே பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அம்மாநிலத்திற்கு நிம்மதியை தந்திருக்கிறது. அதன் காரணமாகவே பெரும்பாலான கடைகள் காலை முதல் இரவு வரை திறந்துவிடப்படுகின்றன. பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் குறையத் தொடங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. சிவப்பு மண்டல பகுதிகளில் கூட ஆடை தயாரிப்பு உள்ளிட்ட நிறுவனங்கள் குறைந்த பணியாளர்களுடன் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது பெங்களூரு, மைசூரு பகுதிகள் மட்டுமே சிவப்பு மண்டலமாக இருக்கின்றன. மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டம் அதிகமாக கூடியதால் உணவகங்கள், பார்களில் மது பாட்டில் விற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 50,000 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி பைகளை ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக டோக்கன் விநியோகிக்கப்பட்டு தனிமனித இடைவெளியை அனைவரும் கடைபிடிப்பதை உறுதி செய்த நிலையில் அரிசி பைகள் வழங்கப்பட்டதால் அனைவரும் அமைதியாக வாங்கிச் சென்றனர். சென்னையை அடுத்த சிட்டாலப்பாக்கத்தில் செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தும் வகையில் மேளதாளம் முழங்க சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அனைத்து வட்டார வணிகர் சங்க நல பொதுச் செயலாளர் மாதவன் தலைமையில் 2000 பேருக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வணிகர்கள் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகளுக்கு உறவினர்களே உதவி செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குமாரபாளையம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் ஏற்கனவே மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவி வந்த நிலையில் தற்போது ஒரே ஒரு செவிலியர் மட்டுமே பணிக்கு வருகிறார். அவரும் செல்போனில் பேசிக்கொண்டே நோயாளிக்கு குளுக்கோஸ் ஏற்றும் நிலையில் அந்த பாட்டிலை உறவினர்கள் ஏந்தியபடி நோயாளியை படுக்கையில் அமர வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை அருகே உள்ள ராணுவ வீரர்களுக்கான பல்பொருள் அங்காடியில் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் பொதுமக்கள் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். வாலாஜாப்பேட்டையில் செயல்படும் ராணுவ வீரர்களுக்கான பல்பொருள் அங்காடியில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க இன்று காலை ஏராளமானோர் குவிந்தனர். அப்போது பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் முந்தியடித்துக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டனர். தனிமனித இடைவெளியை பின்பற்ற அங்காடி நிர்வாகம் கூறியும் பொதுமக்கள் கண்டுகொள்ளாமல் பொருட்களை வாங்கிச் சென்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி